வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஊட்டி வளா தமிழ். நான் முகமது அனிஃபா, நம்ம கூட நம்ம ஜெயக்குமார் இருக்காரு. நாங்களாம் நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ பண்ண போறோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நீலகிரி மாவட்டத்தில் கோத்தர் இனம்னு சொல்லி ஒரு சமுதாயம் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு ஊருக்கு போக போறோம். அவங்களோட ஊருக்கு போய் அவங்க வாழ்வியல், கலாச்சாரம், சமுதாயம் எப்படி இருக்கு, அப்புறம் அவங்க உணவு முறை, வழிபாட்டு முறை, அவங்க கோயில் திருவிழா, அதை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அந்த ஊர்ல தான் இப்போ நின்றுட்டு இருக்கோம். நம்ம கூட சப்போர்ட் பண்றதுக்கு அந்த ஊரை சேர்ந்த ஒரு கோயில் பூசாரி வந்து சிலம்பரசன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவரை தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ வாங்க அவரை போய் மீட் பண்ணலாம். அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ நம்ம ஒரு சில விஷயத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாமா இந்த ஊரை பத்தி? கண்டிப்பா கேளுங்க, தெரிஞ்சுக்கங்க. சரி, ரொம்ப நன்றி அண்ணா. உங்களை பத்தி சொல்லுங்கண்ணா. என் பேர் வந்து சிலம்பரசன். இப்போ நான் வந்து குந்தாகுத்தியில் வந்து எங்கள் கோட்டாஸ் இதில் ஊரில் வந்து நான் வந்து பூசாரியாக இருப்பேன். இந்த பூசாரிக்கு பேர் வந்து எங்கள் பாஷையில் முண்டுகாத்தான்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு பூசாரியும் இருக்காரு, அவர் பேர் வந்து தேர்காத்தார். அவருக்கு அருள் வரும், எனக்கு அருள் வராது. அவர் வந்து உங்களோட சீனியராக இருப்பாருங்களா? சீனியர் இல்லை, ரெண்டு பேரும் சமந்தான். அவருக்கு அருள் வரும், எனக்கு அருள் வராது. இது எதனால இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ்க்கு என்னென்ன வித்தியாசம்? பிரிச்சிருக்காங்க தான். எல்லாமே ஒருத்தருக்கு இருந்தாக்கா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குங்களா. அவர் வந்து மாமா மச்சா உறவு, அருள் வந்து அவங்களுக்கு வரும். அப்போ நமக்கு வந்து பூசாரி கணக்கு வரும். சரி, இதை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ இந்த ஊரை பற்றி சொல்லுங்கண்ணா. இந்த ஊரில் எத்தனை மக்கள் இருக்காங்க? இந்த ஊரில் வந்து மொத்தம் 80 வீடு இருக்காங்க. 80 வீடு, 350 பீப்புள் இருக்காங்கல்ல. 350 பீப்புள் இருப்பாங்க இல்லைங்களா? சரி, இப்போ வந்துட்டு இந்த ஊரோட சுகாதாரம் அதை பற்றி சொல்லுங்கள். ஸ்கூலு, அப்புறமேட்டு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி எல்லாம் எங்கெங்கே போகணும் நீங்கள் வரணும்னா? ஸ்கூலு 1ஆவது 5ஆவது வரைக்கும் இங்கே இருக்குங்க. இங்கே பக்கத்துலேயே இருக்கு. பக்கத்தில் இருக்குது. 5ஆவது முடிச்சதுக்கப்புறம் பிக்கெட்டி வந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்கூல் இருக்குது. அங்கேருந்து 6ஆவது 10ஆவது வரைக்கும் படிக்கலாம். அப்புறம் இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் போனீங்கன்னா மஞ்சூர் ஊர் இருக்குது. அங்கே 6 to 12 வரைக்கும் படிக்கலாம். இப்போ எங்கள் ஊருக்கு பஸ் இருக்குங்களாண்ணா? இங்கேயே வந்துருமா பஸ்? ஊருக்கு பஸ் காலையில் ஒரு 8 மணிக்கு ஒரு பஸ் வருங்க. அப்புறம் ஈவினிங் ஒரு 6 o'clock ஒரு பஸ் வரும். மற்ற டைம்ல நம்ம 1 கிலோமீட்டர் போனால் அங்கே பஸ் கிடைக்கும், அங்கே போகணும். இது எப்படிங்க பஞ்சாயத்துங்களா இல்லை எந்த பஞ்சாயத்து கீழே வரும் அப்படி ஏதாவது இருக்குங்களா? இது வந்து பிக்கெட்டி பஞ்சாயத்து. பிக்கெட்டி பஞ்சாயத்து. ஓகே 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 சரிங்கண்ணா. இப்போ நம்ம இந்த கோத்தா சமுதாயம் இருக்கு இல்லைங்களா, இந்த சமுதாயத்தோட வரலாறு ஏதாவது தெரியுங்களாண்ணா உங்களுக்கு? இது வந்து ஆதி காலத்தில் இங்கே நம்ம இங்கே இருக்கோம். அதில் வந்து தோடாஸ் இருக்காங்க, குறும்பாஸ் இருக்காங்க, பனியாசு, இருளாசு, அவங்களாம் ஒரு ஒரு லொக்கேஷனில் இருக்காங்க. நாம் வந்து கொஞ்சம் ஹில்ஸு, ரொம்ப கொஞ்சம் ஸ்டாப்பாக இருக்கிற இடத்துல வந்து லொக்கேட் ஆகிருக்கோம். அதாவது உயரத்தில் இருக்கிற மாதிரி இடத்துல இருக்கு லொக்கேட் ஆகிருக்கோம். மெயினாக நம்ம தொழில் வந்து இந்த முன்னே போயிடுவோம். காடு செய்யுது தான். என்ன செய்யுதுங்க? விவசாயம் பண்ணுறது. குடும்பத்துக்காக நம்ம விவசாயம் பண்ணுறோம். அப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நாங்களே வச்சுருப்போம். சரிங்க. இது ஏன் நீங்கள் உயரத்தில் இருக்கிற மாதிரியே லொக்கேட் ஆகிருக்கு? ஜியாகிரபிக்கலாக ஏதாவது ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்படி தானே, இல்லை என்ன காரணத்தினால அது அமைஞ்சதுண்ணா? அது சரியாக தெரியலைங்க, எனக்கு கரெக்டாக தெரியல. சரிங்கண்ணா. அந்த வரலாறு வந்து இங்கே தான் இருக்குது, ஹில்ஸில் தான் இருக்குது. இதில் வந்து 7 ஊர் இருக்குது, லொக்கேட் ஆகிருக்கு. அந்த 7 ஊருக்குள்ள தான் எங்கள் பழக்கமே இருக்கும். ஓகே 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 நம்ம கல்யாணம். சரிங்க. இப்போ இந்த ஊர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஊருக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? உங்கள் லாங்குவேஜில் என்ன சொல்லுவீங்கண்ணா? ஊருக்கு இருக்குன்னா அது பேர் கோக்கால்னு சொல்லுவாங்க. என்னன்னா, கோட்டாஸ் வந்து ஒரு இடத்துல குரூப்பாக இருக்காங்கன்னா அது வந்து கோக்கால்னு சொல்லுவாங்க. கோக்கால். அப்போ ஆயிடுச்சுன்னா அது வந்து கோக்கால். சரி, இப்போ நீலகிரி மாவட்டத்தில் மொத்தம் எத்தனை ஊர் இருக்குண்ணா உங்களுக்கு? மொத்தம் 7 ஊர் இருக்குங்க. 7 ஊர் எங்கெங்கண்ணா இருக்கும்? இங்கே குந்தா பகுதியில் குந்தாகுத்திரி ஒன்றுங்கண்ணா. கோத்தகிரி பகுதியில் வந்து புது கோத்தகிரின்னு ஒரு ஊர் சொல்லி புது கோத்தகிரி. அப்புறம் அதே கீழே இருக்கிறது வந்து கீழ் கோத்தகிரின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதே வந்துட்டு கூக்கல் துறை இங்கே வந்து திருச்சிக்கடி கோக்கான்னு சொல்லுவாங்க. அப்புறம் இளநிலை கீழே வந்தாக்குன்னா கொல்லிமலை ஊர் இருக்குது. கொல்லிமலை 5 ஆயிடுச்சு. அப்புறம் கூடலூரில் ஒரு கோக்கால் இருக்குங்க. ஓகேங்க. ஆராய்ச்சி இன்னும் ஒன்று தான் இருக்கும். அப்புறம் அதே வந்து சோலூர் போகிற வழியில் வந்து அங்கே ஒரு கோக்கால் இருக்கும். ஸோ நீலகிரி மாவட்டத்தில் மொத்த மக்கள் தொகை உங்களுக்கு எவ்வளோண்ணா இருக்கும்? 1500. ஒரு 1500 பேர் இருப்பீங்க. மொத்தத்துக்கே ஒரு 1500 சமுதாயம் தான். உங்கள் ஆளுங்க வந்து நீலகிரியை விட்டு வெளியில எல்லாம் இருக்காங்களாண்ணா, இல்லை நீலகிரியில் மட்டும்தான் இன்னுமே அதே பாரம்பரியத்தோட இன்னுமே நீலகிரியில் மட்டும்தான் இருக்காங்களா? நமக்கு இப்போ வந்துட்டு இப்போ ப்ரைவேட் ஜாப்ஸ் போகிறவங்களாம் போயிருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சி போயிருக்கிறவங்களும் இருக்காங்க.
விசேஷத்துக்குலாம் எங்கள் ஊருக்கு வருவாங்க. அதாவது இப்போ நாகரிக மாற்றத்தினால இடம் பெயர்ந்திருக்காங்க, இங்க இருந்து ரீலோகேட் ஆயிருக்காங்க, கோயம்புத்தூர் சென்னையில எல்லாம் வேலை செய்யறாங்க, உங்க பசங்க வேலை செய்யறாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த ஃபெஸ்டிவல்னா எல்லாரும் இந்த ஊருக்கு வந்துருவாங்க இல்லைங்களா? ஃபெஸ்டிவல்லாம் எல்லாம் வந்து கட்டாயமா வரணுமா இல்லை ஏதாவது நிபந்தனை வர முடியலன்னா ஏதோ பிரச்சனை எதுவும் கிடையாது இல்லைங்களா? முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணுங்கிறது எங்கள் ரெக்வெஸ்ட். சரிங்க. இப்போ இந்த பாரம்பரியம் வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடில இருந்து தொடங்கி இருக்குங்க? இந்த பாரம்பரியம் உங்க கலாச்சாரம் இருக்கு இல்லைங்களா, உங்க கலாச்சாரம் எங்க இருந்து தொடங்கி இருக்கும்னு ஏதாவது வரலாறு இருக்குங்களா? எந்த வருஷத்துல இருந்து தொடங்கி இருக்கும்? இப்போ இந்த வருஷம் துறைக்கும் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாதுங்க. இப்போ நம்ம இங்கிலீஷ்காரங்க வந்து நீலகிரி கண்டுபிடிக்கிறாங்க இல்லைங்களா? ஆமாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கலாச்சாரம் தொடர்ந்து தான் இருக்கு. அவங்க வந்து நீலகிரி கண்டுபிடிச்சு இங்க குறிப்பிட்ட மக்களுக்கு இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களே ஒரு வரலாறு கேட்டு தெரிஞ்சு எழுதிக்கிட்டாங்க. இல்லை அதை பற்றி ஏதாவது தெரியுமான்னு கேட்குறேன். இப்போ தோடாஸ் கிட்ட நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க ஒரு சில டீட்டெயில் கொடுத்தாங்க. அவங்க இங்கே ஜான் சுலைவான் நீலகிரி மாவட்டத்துக்கு ஊட்டிக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது ஒரு சில மக்களை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு, அந்த ஹிஸ்ட்ரி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஹிஸ்ட்ரிங்களா? அந்த ஹிஸ்ட்ரி ஜான் சுலைவான் வந்தப்போ அந்த உங்க பழைய ஆளுங்க சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, ஜான் சுலைவான் வந்தப்போ எங்களுக்கு தாத்தாங்க சில கதைகள் சொல்றது எப்படின்னா, இங்க வந்து நாம தோடாசு இர்லாசு இவங்களாம் இருந்தோம். யார் யாருங்கண்ணா? தோடாசு, இர்லாசு, கோத்தாசு, வேறங்கண்ணா? இவங்களாம் இருந்திருக்காங்க. 3 இனம் தானே? இல்லை படகாசுல இருந்திருக்காங்க, அவங்களும் இருந்திருக்காங்க. அப்போ வந்துட்டு இங்கிலீஷ்காரங்க வந்து எங்களுக்கு இடம் தெரியாது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க இந்த இடம் யாரும் இருக்காங்களான்னு போயிட்டு யாராவது செக் பண்ணுறதுக்கு ஆளுக்கு அனுப்புனாங்களாமா. அதாவது இங்கிலீஷ்காரங்கள பெரிய ஆளு. அப்புறம் அவங்க வந்து குதிரையில வந்துட்டு இந்த மசனகுடி வழியா அந்த வழியா வரும்போது மேலே போகிறதுக்கு வழி ஏதாவது வந்து கண்டுபிடிக்கலான்ட்டு வராங்க. வரும்போது அவங்களுக்கு அங்கே இருளாஸ் பார்க்குறாங்க. அதாவது மசனகுடி வழியா வரும்போது இருளாசை பார்க்குறாங்களா? அதாவது கல்லட்டி அந்த வழி ஃபர்ஸ்ட் வந்து அப்ரோச் பண்ண வழி அது. அப்புறம் அந்த வழியில் வந்துட்டு கிளைமேட் காரணமாக அவங்க வந்து இடத்த வந்து ரீச் பண்ண முடியல. ஓகே ஓகே. திருப்பி அவங்களுக்கு வந்து அது வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. திருப்பி சில காலங்கள் கழிச்சு வேற வழியாக, அதாவது சிறுமுக வழியா வராங்கன்னு நினைக்கிறேன். 2வது வாட்டி சிறுமுக வழியா வராங்களா இல்லை எப்படி வராங்க சரியா தெரியலங்க, கேட்டது சொல்றேன். அப்புறம் வேற வழியை சூஸ் பண்ணிட்டு உள்ள வர்றாங்க. அதில் உள்ள வரும்போது வந்து கோத்தகிரியை பார்த்தாங்க, அங்கே மக்கள்கள் பார்த்தாங்க, தோடாஸ் பார்த்தாங்க, கோத்தாஸ் பார்த்தாங்கன்னு அதுக்கு அப்படியே வந்து லொக்கேட் ஆனாங்க. அது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு அந்த பிரிட்டிஷ் உள்ள வரும்போது உங்க சமுதாய மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்ததான்ற அந்த கதை ஏதாவது தெரியுங்களா உங்களுக்கு? பழைய கதை ஏதாவது தெரியுங்களா? கோத்தகிரி மெயினா இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் கோத்தாஸ் தான் இருந்தாங்க. சரிங்க. ஊரா இருந்துச்சு அது. அதுதான் ஊர். இப்போ கோத்தகிரி தான் ஊரா இருந்தது. ஊரா இருந்துச்சு. அப்புறம் இவங்க வந்து அந்த இடத்துல ஒரு அவங்களுக்கு தகுந்த பில்டிங் அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணலான்ட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க வந்துட்டு அந்த சில இவங்க வெளியே போகிறதெல்லாம் வந்து டாய்லெட் மெத்தட் கிடையாது. அப்போ கோத்தாஸ் வந்து அது புரியல. டாய்லெட் போடுறாங்க இல்லைங்களா? டாய்லெட் போகிறாங்க. அது வந்து பிரிட்டிஷ் வந்து அவங்க லெட்டின் கட்டணும் அதெல்லாம் இருக்கு. இவங்களுக்கு அந்த பழக்கம் இல்லாதனால அது வந்து ஊருக்குள்ளேயே அந்த மாதிரி கழிப்படம் கழிக்கிற மாதிரி இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அவங்களோட பழக்க வழக்கம் இங்கிலீஷ்காரங்க பழக்க வழக்கம் செட் ஆகல. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொருத்தருங்க அங்கேருந்து வெளியே போக ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இங்கிலீஷ்காரங்களோட கொஞ்சம் அதிகாரம் அதெல்லாம் திணிக்கிற மாதிரி இருந்ததுனால அவங்களுக்கு சில ஆலோசனைகள் இருந்திருக்கு. அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் கீழே அப்படியே லொக்கேட் ஆயிருக்காங்க. கோத்தகிரிலேருந்து கீழே ஒரு மட்டத்துக்கு லொக்கேட் ஆனாங்க. அப்புறம் அங்கே வந்து ஒரு நாள் சில நிலநடுக்கமும் ஃப்ளோடு ஆகும்போது அப்புறம் கொஞ்சம் மேலே வந்துட்டாங்க. கோத்தகிரியில் இருக்கிற கோத்தாஸ் பீப்புள். புரியுது. அதாவது கோத்தகிரியில இருந்தவங்க கொஞ்சம் கீழே வந்தாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் அங்கே லேண்ட்ஸ்லைட் ஆகும்போது திருப்பி கொஞ்சம் மேலே வந்துட்டாங்க. கொஞ்சம் மேலே வந்து அப்புறம் அது வந்து கவர்மெண்ட் கட்டி கொடுத்தாங்க. அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுங்களா இல்லை எப்படிங்க? இந்தியா கவர்மெண்ட் தான். இந்தியா அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் கட்டி கொடுத்தாங்க. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஊராச்சு. சரிங்கண்ணா. இப்போ இது ஆர்ஜின் வந்து எங்க இருந்து நான் தொடங்கி இருக்கு? இப்போ இந்த நீலகிரி மாவட்டத்தில் எந்த ஒரு கிராமத்துல இருந்து தொடங்கி இருக்குன்னு ஏதாவது கதை இருக்குங்களா? இப்போ 7 கிராமம் வந்து இப்போ டெவலப் ஆகி நீலகிரியில் பொறுத்த வரைக்கும் இது வந்து தமிழ்நாடு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நிற்கிறது வந்து குந்தாகிரியோட தமிழ்நாடு. இது வந்து தமிழ்நாடு சொல்லுவாங்க கோத்தாஸ் பாசையில். இங்கே ஃபர்ஸ்ட் ஜனங்க நிறைய பேர் இருந்தோம். அப்புறம் வந்துட்டு நம்ம நீலகிரி சுற்றி இங்கே வந்து அலைஞ்சி திரிஞ்சு ஒரு மனுஷனுக்கு தேவையான திங்ஸ் நமக்கு எப்படி சுலபமாக கிடைக்கும், எப்படி கிளைமேட்ல நம்மளை காப்பாற்றி இருக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்தந்த லொக்கேஷன் வந்து லொக்கேட் ஆகிட்டாங்க. அதாவது நீலகிரி கீழேயும் இல்லாமல் ரொம்ப சென்ட்ரல் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கிற சரௌண்டிங்கில் கரெக்டாக குடியேறிட்டாங்க. கோத்தர் இனத்தை பற்றி ஒரு அழகான இன்ட்ரடக்ஷனை நம்ம சிலம்பரசன் கொடுத்தாரு. அடுத்த ஒரு எபிசோடில் அதை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸை பார்ப்போம்.